தேதி இன்னைக்கு 30 மே 30 ஆகுது. டைம் வந்து 11 மணி. ஸோ ஏன் வந்த 11 மணிக்குன்னா, நேற்று பார்த்துருப்பீங்க வண்டி வந்து அந்த ஆயில் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுது. ஆயில் லீக் ஆகிற இன்ஜெக்டர் சவுண்ட் ரொம்ப அடிக்குது. ஸோ எனக்கு எதாவது டவுட்டாக இருக்குதுன்றதுனால எடுத்துகிட்டு போனேன். அவர் வந்து பார்த்துட்டு நாளைக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுங்க, வாட்டர் வாஷ் அந்த இன்ஜின் மேலே பாக்ஸ் மேலே பண்ணுங்க, அவங்க பண்ணுவாங்க டீசல் போட்டு. மேபி அது லீக் ஆச்சுன்னா அப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நான் நேற்று ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் யாருமே வந்து வாட்டர் வாஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் இப்போது வாட்டர் வாஷ் கடைக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஓட்டி பார்க்கலாம். ஏன்னா லீக் ஆகுது, வாட்டர் வாஷ் பண்ணி லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, கையோடு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாக்ஸ் இன்ஜெக்டர் சர்வீஸ் எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். இல்லை ஆகலைன்னா நம்ம ஓட்டலாம், ஒரு 4-2 நாள் ஓட்டி பார்க்கலாம். ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ ஓட்டினா தான் என்ன கதை வந்து தெரியும். அதே மாதிரி நம்ம ஒர்க் அவுட் வீடியோ என்ன ஆச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வீடியோ செகண்ட் டே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு மேபி நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேன் ஈவினிங். நம்ம கடைக்கு போயிட்டு, வாட்டர் வாஷ் கடைக்கு போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். When you're going to leave? அதுதானே. ஸோ வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. ஏன் டீசல் போட்டு பண்ணுறோன்னா, டீசல் போட்டு பண்ணோன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க எப்படி இருந்திருக்கோன்னு. ஸோ இப்போ பாருங்கள், டீசல் போட்டால் அந்த அழுக்கெலாம் வந்து நம்மளால் வந்து சோப் போட்டோ ஏதோ நம்ம க்ளீன் பண்ணியிருக்க முடியும். டீசல் போட்டால் உடனே வந்து அதெல்லாம் வந்துடும். ஸோ இப்போது எங்கே லீக் ஆகுதுன்னு நம்மளால் வந்து கிளியராக பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் டீசல் போட்டு க்ளீன் பண்ணி இப்போ வந்து வெயிலில் காய வச்சுருக்கோம். ஸோ பார்க்கலாம், வண்டி கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு எப்படி இருக்குது, ஆயில் லீக் ஆகுதா என்னென்னு பார்க்கலாம். ஆயில் லீக் ஆனால் அதை நம்ம போய் பார்த்துட்டு ஒரு ஷெட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஷெட்டுக்கு வந்தாச்சு. ஆயில் லெவல் பார்க்கணுன்னா ஆயில் லெவலும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் லீக்குன்றது ஆயில் லெவல் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து லைட்டாக குறைஞ்சிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். பட் மெக்கானிக் வந்தால் தெரிஞ்சிடும் என்ன லீக்கா என்னன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. அவங்க வந்து பார்த்துட்டு என்னன்னு சொல்லி வச்சுக்கலாம். இன்ஜின் ரூம் வந்து இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ டைம் கரெக்டாக 1 மணி மதியானம் வந்து ஆகுது. எங்கே இருந்துன்னா அம்ஜகரியில் தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி இன்னொரு விஷயம் அப்டேட் என்னென்னா, சீட் பெல்ட் இனிலேருந்து போட ஆரம்பிச்சேன். ஷோல்டர் பெயின் பரவாயில்ல. ஸோ அதனால் சீட் பெல்ட் இனிலேருந்து நம்ம போட போகிறோம். இது ஒரு நல்ல விஷயம். ஸோ எங்கன்னா லீக் வந்து இப்போதைக்கு எந்த லீக்கும் இல்லை. ஸோ இன்ஜெக்டர் சவுண்டும் இன்னொரு 2000 கிலோமீட்டரில் வண்டி சர்வீஸ் வந்து வருது. ஸோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால ஸோ இப்போதைக்கு எதுவும் பண்ணலை. இன்னும் 2000 கிலோமீட்டர் வந்து வண்டி ஓட்டலாம். ஸோ லீக் எப்படி அப்பப்போ ஆயில் மட்டும் டெய்லி கொஞ்சம் செக் பண்ணி எடுத்தால் பெட்டராக இருக்கும், நம்பலாம். ஸோ நாளைக்கு தான் தெரியும். செக் பண்ணும்போது தான் அதுக்கு என்ன எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு எடுத்தாச்சு. இங்கே அம்ஜகர்லேருந்து நுங்கம்பாக்கம் ஷார்ட் ட்ரிப்பு. அமௌண்ட் வந்து 150 ரூபா. ஸோ ஷார்ட் ட்ரிப்னால 150 ரூபா தான். ஸோ இது முடிச்சுட்டு அடுத்து இன்னைக்கு எப்படின்னாலும் அந்த 4000 ரூபாய் முடிச்சு ஆகணும். ஸோ ட்ரிப்பை முடிச்சுட்டு அடுத்தடுத்து ஒரு சில ட்ரிப்பை முடிச்சுட்டு ஒரு 1000 ரூபாய் கிட்ட வந்தோன்னே திருப்பி வந்து உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஸோ மணி கரெக்டாக 4:16. 1000 ரூபாய் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ எங்கேருந்து என்னென்ன ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ட்ரிப்பை தவிர்த்து அதுக்கப்புறம் என்ன முடிச்சிருக்கோன்னா 305 ரூபா ட்ரிப் ஒன்று முடிச்சிருக்கோம். ஸோ 299 ரூபா அந்த ட்ரிப் ஒன்று முடிச்சிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக முடித்த ட்ரிப்பு 309 ரூபா. ஸோ இந்த 4 ட்ரிப் சேர்த்து 1000 ரூபா வந்து முடிச்சிருக்கோம். 1:30 மணிக்கு வண்டி எடுத்தோம். ஆக்சுவலி 4 மணிக்கு முடிச்சாச்சு 1000 ரூபா. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டாங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா டீசல். ஸோ லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம டீசல் போட்டுடலாம் போயிட்டு. ஸோ எங்கே இருக்கேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, அம்பத்தூர்
எஸ்டேட் ஆம்பிட் ஐடி. ஸோ அதுக்கிட்ட தான் வந்து இப்போதைக்கு நான் இருக்கேன். ஸோ ட்ரிப்பு 277 வருது. ஸோ எடுத்துட்டு ஸோ டீசல் போட்டு நம்மளுக்கு ட்ரிப்பும் வந்தாச்சு. ஐனம்பாக்கம் டு அண்ணா நகர். ஸோ கஸ்டமருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ட்ரிப்புக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ கஸ்டமர் ஃபோன் வந்து பிக் பண்ணலை. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோன் எடுத்தால் மட்டும் தான் நான் ட்ரிப்புக்கு போவேன், இல்லைனா அட்லீஸ்ட் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணும். ஸோ பிளாங்காக நான் ட்ரிப்புக்கு வந்து போக மாட்டேன் எப்போவுமே. ஸோ கஸ்டமர் ஃபோன் எடுக்கல, வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஒரு 2 to 3 minutes கால் பண்ணால் பார்க்கலாம், இல்லை மெசேஜுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ நோ ரெஸ்பான்ஸ் மீன்ஸ் கேன்சல் பண்ணிட்டு வேறு ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பங்க்குக்கு போயிட்டு டீசல் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ட்ரிப்பு வந்து கேன்சல் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக, கஸ்டமரே பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டாவது ஒரு ட்ரிப்பு வந்திருக்கு எங்கே இந்த முகப்பேர்லேருந்து சென்ட்ரலுக்கு. ஸோ அதை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போயிருந்தோம், கால் எடுக்கலைன்னா அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தான் வேஸ்ட்டு. ஹலோ சார், ராபிடோ சார். சார் ஒரு 5 minutes காட்டுது, வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே சார். சரிங்க சார், ஓகே. இதை பக்கம் தான் இருக்கேன், வந்துட்டு. ஓகே, கரெக்டான விஷயம். ஸோ இது வந்து 309 ரூபா போட்டுருந்துச்சு நினைக்கிறேன் ட்ரிப்பு. ஸோ 2 ரூபா முடிச்சிடல, ஏன்னா 1030 ரூபா முடிச்சாச்சு. ஸோ இன்னும் ரவுண்ட் ஆஃபாக 2 முடிச்சிடலாம். முடிச்சுட்டு திருப்பி வந்து பேசலாம். ஏன்னா அடுத்த ட்ரிப்பு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து அசைன் ஆகிற மாதிரி, அதாவது இறக்கி விடுறதுக்கு முன்னாடியே அசைன் ஆகிடுது. ஸோ நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ 2 முடிச்சுட்டு அப்புறம் அந்த 1000 ரூபாய்க்கு, அந்த 1000 ஏற்கனவே சொல்லிட்டு என்னென்ன ட்ரிப்புன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த 1000 ரூபாய்க்கு என்னென்ன ட்ரிப்புன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ 2000 ரூபா முடிச்சுட்டு திருப்பி வந்து பேசுகிறேன். ஸோ மணி கரெக்டாக 5:30 மணி ஆகுது. உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல, உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல. ஸோ இவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா 1300 ரூபா. ஸோ ஒரு 5:30 மணி, ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு எடுத்துறேன் நிக்கல. ஸோ கொஞ்ச நேரம் இப்போதான் தூங்கலான்னு வந்து சொன்னேன். டிராஃபிக் போலீஸ் வந்து நிற்கக்கூடாது, வண்டி இங்கே நிறுத்தாதீங்க, சைடில் எடுத்துகிட்டு போய் நிறுத்துங்க, நிறுத்தினா கேஸ் போடுவேன் அப்படின்னா. இருக்கிற பிரச்சனை இல்லை, இது ஒரு பிரச்சனை. கரெக்டாக இவ்வளோ நாளாக விடுவேன், இந்த பிரச்சனை இல்லை. தூக்கம் வர்றதுன்னு சொல்லும் போது கேஸ் போடுவேன், அதை போடுவேன், இதை போடுவேன்னு. ஒரு வாரம் நிப்பாட்டும் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? வேறு என்ன, ஒரு 20 minutes பட்டு இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஆகும். நான் ஒரு மாதிரி கிருன்னு இருக்கா, ரிஸ்க் எடுத்து அது மாதிரி நான் ஓட்ட மாட்டேன் எப்போவுமே. அது மாதிரி இருந்தால் ரெஸ்ட் எடுப்பது நல்லது. ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எக்மோர் பல்லாஸ்பட்டு தெரியுமா? ஸோ அங்கே தான் இருக்கும். 5:38 டைமு. ஒரு 20 minutes எழுந்துட்டு அப்புறம் வந்து ஓட்டலாம். ஏதாவது தெரில, இன்னைக்கு கொஞ்சம் தலைவலி எடுத்துக்கிச்சு. யோசிச்சு லோன்லாம் கிட்ட வருது, திருப்பி 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் தலைவலி வந்து எடுத்துக்கிச்சு. கொஞ்சம் படுத்தி எழுதா பெட்டராக இருக்கும். நல்லா இப்போ பார்த்துட்டு இருக்கு. ஸோ ஒரு இடம் வந்துச்சு. ஸோ அந்த போலீஸ் கிரவுண்டு ஒன்று இருக்கும் பைக்மோரில். ஸோ அங்கே தான் வந்து இருக்கேன். அது பக்கத்தில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes கரெக்டாக படுத்து ஒரு 6 o'clock எழுது நம்ம ட்ரிப் எடுத்தோன்னா மடன்னு எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சிடலாம். ஸோ அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு வந்து இங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. விஜய் நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுது. ஸோ அந்த ஒரு விஷயம் இங்கே தான் எக்மோர் அந்த போலீஸ் கிரவுண்ட்ல தான் நடந்தது. இந்த போராட்டம் எந்த கட்சின்னு தெரியல. ஸோ கம் டு த டாபிக், நம்ம கதையை நம்ம பார்க்கலாம். ஸோ அது மாதிரி வண்டியை பார்க் பண்ண ஒரு இடம் தேடிட்டு இருக்கேன். புதுப்பேட் பேக் சைடில் தான் இருக்கேன். ட்ரிப்பு வருது, போகலாமான்னா வேணாம், சின்ன ட்ரிப் தான் எல்லாமே.
நான் ஒரு 10-11 மணி வரைக்கும் ஓட்டணுன்னா கொஞ்சம் நான் படுத்தாதான் என்னால் வந்து அதை ஓட்ட முடியும். ஸோ கொஞ்சம் படுத்து ஏந்துக்கலாம். ஒரு நல்ல இடம் பார்த்துட்டு நம்ம வண்டியை போட்டோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து ஓகே. ஸோ வண்டியை வந்து இங்கேவே பார்க் பண்ணிடலாம். புதுப்பேட்டை எங்கன்னா கரெக்டாக புதுப்பேட் பேக் சைடு, புதுப்பேட் பேக் சைடில் தான் இருக்கும். வண்டியை பார்க் பண்ணிட்டேன். ஸோ அதேமாரி ஸ்டாண்டிங் ஏசி நிறைய பேர் போடாதீங்க. இப்போ நான் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் போட்டு ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா ஸ்டாண்டிங் ஏசி போட்டால் கம்ப்ரஸர் வீக் ஆகிடும். வண்டி ஓட்டுறவங்க தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் போயிட்டு ஒரு 10-20 நிமிஷம் போட்டு தூங்கிட்டு எழுதுக்கும் போது திருப்பி வந்து பேசுகிறேன். ஸோ டவுன் போட்டா 6:20, தூங்கவே இல்லை, தூக்கமே வரல. ஃபோன் வந்துடுச்சு. ஸோ அப்படியே ஃபோனில் பேசிகிட்டே இருந்ததுனால தூக்கம் போயிடுச்சு. ஸோ எழுந்து ஒரு டீ சாப்பிட்டேன். டயட்டில் இருந்தாலும் ஒரு சாதா மில்க் டீ தான் சாப்பிட்டது. பால் போட்டு டீ தான் குடிச்சிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, தலைவலி கொஞ்சம் பரவாயில்ல. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கே இருந்தேன்னா ஸ்பென்சர் பிளாஸா, அங்கேருந்து மதுரை வாயில். எவ்வளோ அமௌண்ட்டுனா 310 ரூபா வந்து அமௌண்ட்டு. ஸோ முடிச்சிடலாம் மடமண்ணு. முடிச்சுட்டு ஒரு 2-2:05 முடிச்சுட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசலாம். என்னென்ன பிளான் 1ஆம் தேதி வரப்போகுது. ஸோ அந்த பிளானை பற்றி கொஞ்சம் நேரம் பேசலாம். கஸ்டமரை ட்ராப் பண்ணும் போது திருப்பி வரேன். ஸோ மணி கரெக்டாக 8:48. எவ்வளோ முடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2510 ரூபா. இன்னைக்கு earnings கம்மி தான். ஸோ ஏன்னா முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ட, உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசன்னால earnings வந்து கம்மின்னு சொல்லலாம். ஸோ அதை தவிர்த்து அடுத்த ட்ரிப்பு எடுத்தாச்சு. எங்கேருந்து எங்கன்னா நம்ம சாலிகிராமம், அங்கேருந்து கொடுங்கியூர் ஈஸ்ட்டு. எத்தனை கிலோமீட்டர்னா 22 கிலோமீட்டர். அமௌண்ட் வந்து 520 ரூபா வந்து காட்டியிருக்கு. ஸோ டிராஃபிக்னால அந்த அமௌண்ட் காட்டுச்சு. ஓகே, இஷ்யூ இல்லை, போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரிப்பு நான் எடுத்துட்டேன். ஸோ அந்த ட்ரிப்புக்கும் நான் போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர் பிக்கப் போட்டிருக்காங்க இந்த ட்ரிப்புக்கு. ஸோ ஒவ்வொரு பிக்கப் எடுத்துடலாம். ஸோ இதை தவிர்த்து என்னென்னா ஒரு நேரம், அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், 4000 ரூபான்றது டெய்லி ஓட்ட முடியுமானா நம்ம வீம்புக்கு ஒன்றா பிடிச்சி ஓட்டலாம். ஆனால் ஓட்ட முடியாதுன்னா இல்லை. ஆனால் வீம்புக்கு நம்ம ஓட்டணும்னு நினச்சி நம்ம ஓட்டலாம். ஆனால் ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு 4000 ரூபாய் டெய்லி ஓட்ட முடியுமானா அது ஒரு கஷ்டம். உடம்பு வலிக்கும். ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்காது. ஏன்னா தொடர்ந்து ஒரு 12 மணி நேரம் வண்டியில் உட்கார்ந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசன் சொல்ல வரல. நான் இப்பயும் சொல்கிறேன், ஓட்டணும்னு நினச்சா ஓட்டலாம். பட் நான் அந்த எடுக்கிற டைமிங்கு, ஸோ எனக்கு அந்த டைமிங் திருப்பி அந்த ஒரு கரெக்டாக போகும். ஒரு நாள் நான் விட்டேன்னா அந்த ரொட்டீன் அப்படியே மிஸ் ஆகிடும். ஸோ அந்த ரொட்டீனால தான் எனக்கு வந்து இந்த டிலே ஆகுது. இப்போ பார்க்கலாம். 2 அப்படி ஒன்றும் பெரிய வித்தியாசத்தில் முடிக்கல. 3.7 300 கம்மியாக முடிக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி ஏன்னா காலையில் எடுத்தோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி இருக்குது. எனக்கு அது வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால தான் நான் வந்து இது மாதிரி ஆஃப்டர்நூன் எடுத்து நைட்டு முடிக்கிறேன். மேபி எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த ஒரு ரீசனால். ஏன்னா காலையில் எடுத்தேன்னா ஒன்று 6 அந்த மாதிரி 6 மணிக்கு எடுக்கணும், 7 மணிக்கு எடுக்கணும். எடுத்து நைட்டு ஒரு சாயந்தரம் 7 மணி இருக்குன்னா எனக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஓட்டிருந்தேன். நீங்கள் நான் சொல்கிற எல்லா டைமிங்குமே நானே ஓட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு. இப்போது இப்படி ஒரு ரொட்டீன் வந்து ஃபிக்ஸ் ஆகி அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரொட்டீனை மாற்றலாம். ஏன்னா எனக்கு பெரிய வித்தியாசம் 3700 ரூபா வருது. 3700 ரூபா தான். நான் அது கம்மியாக ஓட்ட மாட்டேன், உங்களுக்கு தெரியும். 3700 ரூபாவில் முடிப்பேன். 4 ரூபா முடிப்பேன், 4010 ரூபா இந்த ரேஞ்சில் முடிப்பேன். 5 ரூபா 6 ரூபாலாம் ஓட்டுவேன். பட் தொடர்ந்து ஓட்டுறேன். எனக்கு ஒரு நாள் இந்த எடுத்தால் நான் 6 ரூபாலாம் ஓட்டியிருக்கேன், 2 நாள்லாம் ஓட்டியிருக்கேன் தூங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வண்டி வேறு வந்து டிரைவர்கிட்ட கொடுத்து ஓட்ட வச்சுருந்தேன் நான் ஒர்க் பண்ணும் போது. அப்போது என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து டிரைவர்கிட்ட வண்டி கொடுத்து ஓட்ட இது பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து பேசும்போது தான் ஃபோன் வரும். அப்போ வந்து 2 நாள் சாட்டர்டே சண்டே நான் எடுத்து ஓட்டுவேன். அப்போ வந்து நல்லா வெறித்தனமாக ஓட்டுற மாதிரி ஓட்டுவோம். ஸோ இப்போ அது நீட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் தொடர்ந்து ஓட்டுறதுனால இப்படி தொடர்ந்து ஓட்டுறது இப்படி தான் ஓட்ட முடியும். 4 ரூபான்றது ஒரு நல்ல இது. 5 ரூபா ஓட்டுறாங்களே, ஏன் கம்மியாக ஓட்டுறீங்க சேலஞ்ச் எடுத்துட்டுனா நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா டெய்லி ஓட்டுறதுனால 4 ரூபான்றது கரெக்டான ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஓட்டிகிட்ருக்கோம்.
ஸோ சாலிகிராமத்தில் தான் இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதை தவிர்த்து என்ன சம்பவம்னா, அந்த ஆயில் சம்பவம், காலில் டீசல் தனியாக வாங்கி க்ளீன் பண்ணதுக்கு டீசலுக்கு 100 ரூபா. ஸோ நம்ம ஏரியா கடைனால எனக்கு 150 ரூபா வாங்கினாங்க அமௌண்ட்டு. ஸோ 150 ரூபா வாட்டர் வாஷ் கடை, டீசல் ஒரு 100 ரூபா, 250 ரூபா காலில் வந்து அதுக்கு போச்சு. ஸோ வேறு என்ன அப்படின்னா, நம்ம வெயிங் ஸ்கேல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில். ஸோ 600 ரூபான்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நான் அன்பாக்ஸ் இது வந்து நான் பண்ணுறேன். ஸோ அன்பாக்ஸ் வீடியோ வந்து நான் சீக்கிரத்தில் அந்த அன்பாக்ஸ் வீடியோ பண்ணுறேன். இன்னும் டெலிவரி ஆகலை, அமேசானில் தான் பண்ணியிருக்கேன். பட் கூடிய சீக்கிரம் நான் அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதை தவிர்த்து வேறு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, டாபிக் ஒன்றும் பெருசு இல்லை. ரூட்டை மாறி வந்துட்டேன், பேச்சு கொடுத்துனே ரூட்டை விட்டாச்சு, வழியை விட்டாச்சு, பேசினே ஓட்டினா தான். அந்த தெரு தாண்டி வந்துட்டு இந்த தெருக்கு வந்துட்டேன். என்ன சொல்லியிருந்தேன், வேயிங் ஸ்கேல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒன்று இருக்குது, பட் கீழே அந்த 4 இது வரும், அந்த அட்ஜஸ்டர் மாதிரி ஒன்று வரும். ஸோ 4மே வந்து லூஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா ஒரு 5 வருஷமாக நான் வச்சுருக்கேன். ஸோ வந்து மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்கேன். அதனால் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ வந்தோடனே அந்த அட்ஜஸ்டர் அன்பாக்ஸ் வீடியோ வந்து போடுறேன் சீக்கிரம். ஸோ நிறைய விஷயம் காட்டணும். என்னென்னா, நான் என் பைக் இருக்குது, என் பைக் மெயின்டெனன்ஸ் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், எப்படி இருக்குது. அப்பா பைக் ஒன்று இருக்குது, எலும்பு கூடு மாதிரி இருக்குது, அது துருப்புச்சி. ஸோ அதை ரெடி பண்ணணும், அது ஒரு வீடியோ பண்ணணும். சைக்கிள் இருக்குது, சைக்கிள் காட்டணும். நிறைய வீடியோ பண்ணணும்னு ஒரு ஆசை. பட் சுச்சுவேஷனால் நம்மளால் அந்த வீடியோவை வந்து இப்போதைக்கு பண்ண முடியல. கூடிய சீக்கிரம் ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் வந்து பண்ணுவேன். கீர் போடுறதே வர கீர் போடுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா கிளச்சி அடி வாங்கி இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. ஸோ சீக்கிரம் மாற்றிடலாம். 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சொன்ன மாதிரி நம்ம விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ இன்னொரு 5 நிமிஷத்தில் கஸ்டமர் பிளேஸ் வந்து போயிடுவேன். ஸோ போயிட்டு எவ்வளோ மேக்ஸ் அங்கே என்ன ட்ரிப் எடுக்கிறேன், இல்லை லாங் ட்ரிப்பா, இல்லை என்ன ட்ரிப்பு முடிக்கிறேன்னா, ட்ரிப்ஸ் வருதா என்னன்னு தொடர்ந்து பேசலாம். ஸோ இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னா, கொருக்குப்பேட்டில் தான் வந்து இருக்கோம். கொருக்குப்பேட்டிலேருந்து கொடுங்கியூர் வந்தாச்சு. ஸோ கொடுங்கியூர்லேருந்து அடுத்தது ட்ரிப்பு வந்திருக்கு வந்து கொளத்தூர் வந்திருக்கு. எவ்வளோ அமௌண்ட்டுன்னா 200 ரூபா, 6 கிலோமீட்டர் வந்திருக்கு. ஸோ நைட் டைம் அமௌண்ட்டுக்கு வெயிட் பண்ணாமல் என்ன ட்ரிப்பு வருதோ அந்த ட்ரிப்பை வந்து எடுத்துடலாம் அப்படின்றதுனால இது பண்ணியிருக்கு. ஸோ அந்த ட்ரிப்புக்கு பிக்கப் தான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ ட்ரிப்பு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன ட்ரிப் வருதோ, இல்லை ஃபைனலு, இல்லை ஏரியாக்குள்ளே போகும்போது சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ நான் வந்து திருப்பி வந்து பேசுகிறேன். மேபி அடுத்த ட்ரிப் வந்தால் கூடிய சீக்கிரம் எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன். இல்லை முடிச்சுட்டேன், ட்ரிப்பை முடிச்சிட்டினாலுமே வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஸோ மணி கரெக்டாக 11:46 கொட்டூர்லேருந்து பேசுகிறேன். எவ்வளோ முடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3473, 4 ரூபா முடிச்சாச்சு. ஸோ கொட்டூர்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன ட்ரிப்பு வருதான்னு பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி என்ன படம் வண்டியில் ஓடுதுன்னா, என் தலைவன் படம், சூர்யா படம் தான் ஓடுது. என்ன படம்னா ரெட்ரோ. என்ன ப்ரோ கருப்பே வந்துச்சு, இன்னும் ரெட்ரோ பார்க்குறேன்னா நெட்ஃப்ளிக்ஸில் என்ன வந்துச்சோ அதை தான் பார்க்க முடியும். கருப்புடா இன்னுமே பார்க்கவே இல்லை. சூர்யா ஃபேன் சொல்லிட்டு நான் படமே பார்க்கல. அதுக்கேற்ற நேரமும் அமையல. ஒரு டைம் கிடச்சா போய் பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு டிமாண்ட் இன்னும் இருக்குது. சனிக்கிழமைனா நைட்லாம் ட்ரிப்பு வரும். ஸோ நம்ம அவ்வளோ ஓட்டுற மாதிரி இல்லை. நிறைய ஷோ போடுறேன். ஸோ தூக்கணும் கூடிய சீக்கிரம். ரொம்ப நாள் கழிச்சு, அதான் ஒரு நாள் எடுத்தால் 2 நாள் ஓட்ட மாட்டேறேன், திருப்பி ஓட்டுறேன், திருப்பி 2 நாள் ஓட்ட மாட்டேறேன், அப்படியே தான் போயிடுச்சு. சரி இன்றைக்கி 4 ரூபா, 3973 ரூபா. ஸோ இன்னும் ஒரு ட்ரிப் எடுத்தால் மன திருப்தியோடு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ போயிட்டுருக்கேன். வண்டியை செக் பண்ண போது ஆயிலில் செக் பண்ணிவிட்டு வண்டியை விடலாம். இது மாதிரி இருக்கணும். ரோடு இப்படி ஓடினா தான் ஆசையாக இருக்குது வண்டி ஓட்டவே. இப்போ பாரு காலியாக இருக்குது, நம்ம மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது.
நிற்க எதுவும் இல்லை. பட் சனிக்கிழமைனால அந்த சிக்னல் போட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா சிக்னல் வந்து நைட்டில் இருக்காது. சனிக்கிழமை எல்லாரும் வெளியே சுற்றுறாங்க இப்போல்லாம். அதனால் என்ன பண்ணாங்க, நைட்டில் வண்டி வருதுன்னு சொல்லிட்டு டிராஃபிக். ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் 4 ஆக்சிடெண்ட் கண் கூட பார்த்தேன். ஆக்சிடெண்ட் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து வண்டி ஓட்ட ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை 4 வாட்டி ஆக்சிடெண்ட்டு, ரத்த கணமாக பார்த்தேன் நான். ஸோ வண்டி ஓட்டுறவங்க பார்த்து ஓடுங்க. குடிச்சிட்டு நிறைய பேர் வண்டி ஓட்டுறீங்க, அப்படி பண்ணாதீங்க. பண்ணிட்டு போயிடுறோம். ஸோ அது அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா 4 ஆக்சிடெண்ட் என்ன ஒன்று, சரி ஓகே பார்த்தா சரி. 4 தொடர்ந்து சனிக்கிழமை இப்போ தான் இந்த 3 மணி நேரத்தில் 4 ஆக்சிடெண்ட் வந்து நான் பார்த்தேன். என்ன சொல்கிறதுனே இன்னும் தெரில. பார்த்து நம்மளுக்கு ஒரு மாதிரி எனக்கு போட்ட பயமாகுது வண்டி ஓட்டுறது. அது மாதிரி மைண்ட் செட். ஃபஸ்ட்டு ஓகே ஸ்பீடாக ஓட்டுவோம், நான் கூட அப்படி தான் இருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் கமிட்மெண்ட் ஏற அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிருச்சு. கரெக்டாக பாடி பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். ஏதாவது ட்ரிப்பு அசைன் ஆச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஒர்க் அவுட்டுன்ட்டு ஒர்க் அவுட் எப்படி போச்சு, காற்றுல போச்சுன்ற மாதிரி ஒரு நாள் பண்ணுறேன், ஒரு நாள் பண்ண முடியல. பட் அந்த 20 கிலோ டார்கெட் கண்டிப்பாக அடிப்பேன். ஸோ கண்டிப்பாக அந்த 20 கிலோ நான் குறைக்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். ஏன்னா நான் அப்படி சொல்லிட்டுலாம் நான் இது பண்ண மாட்டேன். ஸோ கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை பழகு வருஷத்தில் அமௌண்ட் இல்லை, அந்த 20 கிலோ நான் குறைக்காமல் வந்து விட போகிறதும் இல்லை. ஸோ கண்டிப்பாக டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒர்க் அவுட் பண்ணாலும் பட் ஒர்க் அவுட் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரே ஒரு நாள் தான் வீடியோ அப்லோட் பண்ணேன். மீதி நான் அப்லோட் பண்ணல, வீடியோ எடுக்கல. ஏன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணால் போகுதுன்ற மாதிரி. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நல்லபடியாக ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் அவுட் வந்து நம்ம எழுந்து பண்ணி காலைல போஸ்ட் பண்ணி நல்ல நாளாக தொடங்குச்சுன்னா சந்தோஷம். சவுண்டு கேட்க நினைக்கிறேன். சஸ்பென்ஷன் பிஜில் கடகடா. ஸோ இன்னைக்கான இது பரவாயில்ல. 1973 எவ்வளோ கம்மி, 27 ரூபா கம்மி. 4,000 ரூபாய்க்கு, அதுவும் 4,000 ரூபா அச்சீவ் பண்ணல அப்படி பார்த்தா கூட. ஸோ பார்க்கலாம். ட்ரிப்பு ஏதாவது சின்ன ட்ரிப்பு ஏதாவது வந்துச்சு, ஒரு 150 ரூபா ட்ரிப் எதனா வந்துச்சுன்னா ஓகே, முடிச்ச திருப்தியோட வீட்டுக்கு போய் படுத்த மாதிரி இருக்கும். மணி இப்போவே 11:50. காலையில் எழுந்துக்கணும்னு அடிச்சு ஃபஸ்ட்டு எல்லாம் தூங்க மாட்டேன். இப்போ அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வருது. ஸோ ஏதோ அப்படியே 2 பாட்டு 2 படம் வச்சு அப்படியே இன்னைக்கு நாளை ஓட்டிட்டோம். அப்படியே வண்டியை ஓட்டி 4,000 ரூபா முடிச்சாச்சு. காலைல 11 மணி கிளம்புனேன் வீட்டில் இருந்து. வண்டி எடுக்கும் போது 11 மணியோ 11:15 கிளம்புனேன். ஷெட்டுக்கு போய் மணி 12 மணி நேரம் வெளியே இருக்கிறேன். 13 மணி நேரம் வெளியே இருக்கேன். நான் வண்டி எடுத்தது 1:15 ஃபர்ஸ்ட் ட்ரிப் எடுத்தேன். வெளியே வந்தது 11 மணி. நம்ம அந்த டீசல் வாஷ் இன்ஜினில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியை திருப்பி போய் காமிச்சோன்னா தான் நம்ம ட்ரிப்புக்கு கிளம்பணும். ஸோ ஆக்சிடெண்ட் என்ன, எனக்கு ஆக்சிடென்ட் பார்த்துருந்து எனக்கு பயமாகுது. மனசே சரியில்லை பார்த்த ஆக்சிடென்ட். அப்படி வேற எதுவும் இல்லை. என்ன டெய்லி என்னத்தான் பேசுறது எனக்கும் தெரியல. ஏதாவது ஒரு டாபிக் வச்சு பேசிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு 2-3 கஸ்டமர் வந்தாங்க, நல்லா பேசினாங்க. அவங்க கூட கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு. பேச்சு தோணுனா சில கஸ்டமர் பேசவே மாட்டாங்க. பேச மாட்டேன், நான் அதுக்கு தான் வரணுமா, அவங்க கிட்ட பேசணுமானா அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு அந்த வண்டி ஓட்டுற அந்த ஒரு ஃபீல் இருக்குது, அதில் பேசிட்டே இருந்தானா. சில பேர் பேசுவாங்க. அது இப்போ லாஸ்ட்டாக ஒரு கஸ்டமர் சென்டரில் இறக்கி விட்டேன். நல்லா பேசிட்டு இருந்தார். பெங்களூரில் வேலை செய்கிறேன் எல்லாமே சொல்லிட்டு இருந்தார். சும்மா அந்த ட்ராவலிங் டைமில் நம்ம பேசுறது வந்து அது நல்லது. ஆக்சுவலாக நானுமே ஆட்டோவில் போனால், பைக்கில் போனால், நானுமே தனியாக புக் பண்ணி போனாலுமே நான் பேச்சு கொடுப்பேன். அது ஒரு நல்ல விஷயம். அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்றதுனால கொலகொலான்னு பேசுகிற மாதிரி இருக்குது. ட்ரிப்பு வந்துச்சு அப்படின்றதுக்குள்ளே ட்ரிப்பு காணா போச்சு. அந்த அளவுக்கு கரெக்டாக ICF தாண்டி போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு. ஒர்க் அவுட் 26 27 ஸ்டார்ட் பண்ணேன். 10 நாள் கழிச்சு வெயிட் செக்அப் இருக்குது. ஸோ இவன் போட மாட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. பட் கரெக்டாக அந்த வெயிட் செக்அப்பில் வந்து நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த 10 நாளில் எவ்வளோ குறைச்சிருக்கேன்னு அன்றைக்கி பார்ப்பீங்க. இருந்தாலும் அந்த டயட்டோட எஃபெக்ட் வந்து அதில் தெரியும். மேபி நான் ஒர்க் அவுட் பண்ணால் டயட் எஃபெக்ட் வந்து ஸோ தெரியும். அதில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். கடகடா தான் அப்படி தான் சவுண்டு கேட்டுன்னு இருக்கு. ஸோ ட்ரிப்பு பார்க்கலாம்.
பார்த்துட்டு வருதா பார்க்கலாம். ஏக்குள்ள என்ட்ரி கொடுத்தாச்சு. மணி கரெக்டாக 12:13 வந்து ஆகுது. எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அந்த கடைசி ஆர்டர் வந்து எடுத்தாச்சு வெற்றிகரமாக. மொத்தமாக 3854 ப்ளஸ் இன்சென்டிவ் வர எடுத்தோம். ஸோ அதெல்லாம் சேர்த்து சரி இன்சென்டிவ் ஒரு 280. ஸோ கிட்டத்தட்ட 4150 ரூபா வந்து இன்னைக்கான அர்னிங்ஸ் எடுத்தாச்சு வெற்றிகரமாக. 4000 ரூபாய் டார்கெட்டு, 100 ரூபான்றது நம்ம சேர்க்கக்கூடாது, நிறைய நாள் நம்ம ஓட்டல. ஸோ வந்தாச்சு. கோயில் கேட்டு திறந்துருக்கா இல்லையான்னு தெரில. நம்ம கோயில் பக்கத்து கோயில் திருவிழா பார்க்கும் போதே தெரியும். லைட்டு கேட்டு திறந்து தான் இருக்கு. அந்த கோயிலுக்கு தீ மிதி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் கேட்டு வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கிங் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு முன்னாடியே இருக்கு. ஸோ முன்னாடியே வந்து பார்க் பண்ணிடலாம். கேட்டுக்கிட்டே பார்க்கிங் இருக்கும். பார்க்கிங் வந்து இங்கே இருக்கிறதுனால நம்ம இங்கேயே வந்து பார்க் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்க்கிங் இருக்கு. ஸோ இங்கே பார்க் பண்ணிடலாம். தவிர்த்து இன்னைக்கு ட்ரிப் வந்து 4150 ரூபா முடிச்சாச்சு. ஸோ நேற்று வந்து வீடியோ வந்திருக்காது. ஸோ நேற்று நான் போஸ்ட் பண்ணல. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து வரும். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ, வீடியோவில் என்ன இருக்குதோ, ஸோ அதை வந்து நீங்கள் கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்ட்டு. லைட்டியாக வந்து போகுதுன்னா பேசும்போது லைட்டிங் இல்லை. ஸோ அதனால் தான் ஃபோன் லைட் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து போயிட்டுருக்கு. ஸோ கம் டு த பாயிண்ட். என்ன சொல்லியிருந்தேன், ஸோ எதனா மிஸ்டேக் பண்ணால் சொல்லுங்கள். இப்போ தான் வந்து என்ன பண்ணலாம், மேற்கொண்டு என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ பண்ணுறத ஒழுங்காக பண்ணுன்னா அதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இருக்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப். புதுசாக யாருன்னா பார்க்குற மாதிரி இருந்தால் எக்ஸ்ப்ளோரர் தமிழ் சொல்லிட்டு என் சேனல் உள்ளே போய் பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் போடுறேன். யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் என்னால் முடிஞ்சது நான் வந்து கொடுத்துட்டு வரேன். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நம்ம பாஷையில் சொன்னோம்னா நான் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கான இது முடிச்சாச்சு. மணி 12:16. ஸோ நான் போய் தூங்கணும். ஸோ குட் நைட். நாளைக்கு வந்து உங்களை திருப்பி வந்து பார்க்குறேன். பாய்.